அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிர பகவானினுடைய கிரக பெயர்ச்சி. சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகம் இருக்கு. ஒரு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது ஒரு ஜாதகருக்கு. அதிலும் சுக்கிரன் அவருடைய பணி என்ன, அவருடைய வேலை என்ன, அவருடைய காரகம் என்னென்ன, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக வீட்டில இருந்து 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம், தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் 15ஆம் தேதி 31/7/2024 புதன்கிழமை அன்னைக்கு அவர் பெயர்ச்சி ஆகி, அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்காரு அப்படின்னா 24/8/2024 வரைக்கும், ஆவணி மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே பயணம் செய்கிறார். இந்த சுக்கிர பகவானுடைய காரணமாகப்பட்டது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம். இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கணும்ல. இந்த சுக்கிர பெயர்ச்சியில இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருவோம். முதல்ல சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன், செவ்வாய், குரு 3மே இருக்கு. காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. புதன், சுக்கிரன் 2மே பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமான சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்கிரன், புதன் 2மே பயணம் செய்கிறாங்க. கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில பயணம் செய்கிறாரு. ராகு மீன வீட்டுல பயணம் செய்கிறார். இந்த 9 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குது. அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மையாகப்பட்டது நமக்கு விதி ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா விதி, மதி, கதின்னு சொல்லுவோம். விதி ஜாதகம், தசாபுத்தி, நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள், இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு ஜாதகம். அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இந்த சுக்கிர பகவான் மட்டும் என்ன செய்கிறார், அவர் எவ்வளவு நாள் பயணம் செய்கிறார், அதனுடைய பலன் என்ன, சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை செய்யறாங்க விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, மேச ராசி காலபுருஷனின் தத்துவப்படி முதல் ராசி. இந்த முதல் ராசியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த மேச ராசி முதல் ராசிங்கிறதுனால சர ராசி, ஆண் ராசி, இப்படிப்பட்ட தன்மையை கொண்டது. இந்த மேச ராசியினுடைய தன்மையாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2க்கும் 7க்கும் உள்ள அதிபதி சுக்கிர பகவான். 2, 7. 2 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், அடிப்படை கல்வி, இன்னும் நிறைய. 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி. அவர் 4ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை, வக்ரம் பெற்ற லாபஸ்தானத்தை 7ஆம் பார்வையா டைரக்டா பாக்குறாரு புதனோட சேர்ந்து. அப்ப எப்படி இருக்கும்? இதுவரை உங்க வாழ்க்கையில இந்த கிரகத்தினுடைய அமைப்பு இதுவரைக்கும் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னாலும் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், சுகபோகமான ஒரு வாழ்க்கை, அதிக ஆசை, இந்த ஆசைக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிரன்.
அப்ப இந்த சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பெயர்ச்சி காலமானது ஒவ்வொரு ராசியில் இருக்கும் பொழுதும் அவருடைய பார்வையா இருக்கட்டும், ஒவ்வொரு ஜாதகருக்கு வந்து அது வந்து சாதகமான சூழ்நிலையில இருக்கட்டும், அவருடைய தசாபுத்திகள் நடக்கிறதா இருக்கட்டும், அந்தரம் சூட்சுமம் அது நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சுகமான நல்ல நிலையில இருந்துச்சுன்னா சுக்கிரனுடைய காரகமாகப்பட்டது நல்ல வாழ்க்கை அமையும். ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கை துணை நல்லதாகவும் அமையும். இது வந்து சுக்கிரனுடைய பணி. சுக்கிரனாகப்பட்டவர் ஒரு ஆண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் எப்படிப்பட்ட சுபாவத்துல வருவா, எப்படிப்பட்ட நிலையில இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை கூட அறிய முடியும். அதே மாதிரி ஆண் எப்படிப்பட்ட ஆண் வருவாரு அப்படிங்கிறதையும் ஜாதகத்துல பார்த்துடலாம். அப்போ ஒரு விதி ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பணியாகப்பட்டது எப்படி இருக்கும், வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றார் அப்படின்னா சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை. இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில கஷ்ட சூழ்நிலைகளை சந்திச்சே தீருவார். ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, நல்ல வசிப்பிடம், வண்டி வாகனங்கள், வாகன யோகம்லாம் இருக்கிறது, வீடு கட்டுறது, பணம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகு, ஆடை, ஆபரணம், இதெல்லாமே வந்து சுக்கிரனுடையது தான். அப்ப இந்த நிலையில இருக்கு அப்படின்னா அவருடைய நிலை, அதாவது நம்ம வாயில சொல்லும் போதே அந்த நிலை அப்படின்னா சுக்கிரனாகப்பட்டவர், அதாவது இந்த நாகரிக காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இயந்திர காலத்திலையுமே ஒரு இன்பத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். ஒரு இன்பம், ஆசைகள், ஆண் அப்படின்னா சுக்கிலம், பெண் அப்படின்னா சுரோனிதம், இல்லற சுகம், வண்டி வாகனங்கள், இது எல்லாம் பாருங்க சுக்கிரனுடைய பணி. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான பலன் உண்டு. அந்த கதிர்வீச்சுக்கள் அனைத்துக்குமே ஒவ்வொரு வகையான பலன் கண்டிப்பாக உண்டு. அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபமான இடத்துல 1, 5, 9 இந்த மாதிரி இடத்துகள்ல சுபஸ்தானத்துகள்ல இருந்து அவர் தசா நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அவருடைய தசா காலங்கள் 20 வருடங்கள், இந்த 20 வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். என் வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. வாழ்க்கையில அவன் வாழ்க்கை சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், அப்படி உள்ளவங்களும் உண்டு. அவரவருடைய கர்ம வினை அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. முன் ஜென்மத்துல என்ன கர்மம் நம்ம செஞ்சோமோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி. இந்த பிறவியில நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் ஒரு பரிகாரம் மூலியமா அனுபவிச்சே தீர வேண்டும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு பரிகாரத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு ஜாதகத்தை பாருங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேசராசி அப்படின்னா பொது பலன். ஒரு ஜாதகத்தை பார்த்து அதுல பரிகாரம் இருக்கு அப்படின்னா அந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை கண்டிப்பா குறையும். அதுதான் பரிகாரம். அப்போ உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்க்காமே இருந்தீங்க அப்படின்னா அதுல நல்லது கெட்டது எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. குழந்தை பிறந்து 1 வருஷத்துல ஜாதகம் எழுதலாம். குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறப்பு அப்படிங்கிறது பிறந்த உடனே எழுதுறது இல்லை ஜாதகம். ஆனா ஜாதகம்ங்கிறது ஒரு கரு உருவாகையிலேயே ஜாதகமும் உருவாகிறது. அப்ப அந்த ஜாதகமாகப்பட்டது பிறந்து தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படிங்கிறத செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு எழுதுறதுதான் விதி ஜாதகம். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா தசாபுத்தி, நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள். அது என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சுட்சமம் நடக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் எங்கெங்கே அமையுது, கிரகங்களுடைய கோச்சார பலன்னா சூரியன், புதன், சுக்கிரன் 3மே பாருங்க முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளதான் இருக்கும், அதை விட்டா இன்னொரு கட்டம் தாண்டி இருக்கும், அதுக்கு மேலே போகாது. புதன் அதே மாதிரி ஒரே கட்டத்துக்குள்ள இருக்கும், ஒவ்வொரு நேரத்தில் 2வது கட்டத்தில் இருக்கும்.
சூரியனை சுத்திட்டே இருக்கும். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுது. ஆடி மாசம் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறதே ரொம்ப மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். ஆடி மாசம் அப்படிங்கிறது ஒரு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலம், தட்சிணாயன காலம். 6 மாத காலம் உத்தராயண காலம், 6 மாத காலம் தட்சிணாயன காலம். இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் மாதம் ஆடி மாதம். தேவர்களுக்கு இரவு பொழுதுன்னு சொல்றாங்க. அது ஒரு நாள் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாசத்துல பித்ருக்களுக்கு உகந்த மாதம். ஆடி மாதம் பித்ருக்களுக்கு உகந்த மாதம். திதி கொடுக்கறது, அதாவது இந்த தட்சிணாயன காலத்துல 6 மாத காலத்துல எப்ப இறந்திருந்தாலும் சரி, அந்த இறந்த நேரம் தெரியல, திதி தெரியல, எப்படி திதி கொடுக்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா இந்த ஆடி அமாவாசையில நீங்க திதி கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தட்சிணாயன காலத்துக்கு பொருத்தமானதா இருக்கும் கண்டிப்பாக. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது, ஆடி மாசம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த நாள். பொதுவாகவே தேவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதமாக தான் இருக்கும். அது இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வண்டி வாகனங்கள்ல ஓட்டக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனத்தோட இருக்கணும். ஒரு சில அசம்பாவிதங்களும் நடக்க வாய்ப்பு உண்டு. பித்திருக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்படும் ஆடி மாசத்துல அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசத்துல நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மனதில் நினைச்சுக்கிட்டு வண்டி வாகனங்கள் ஓட்டுறது கவனம் தேவை. இதுல வந்து எந்த விதமான அலட்சியங்களோ அசம்பாவிதங்கள் நடந்துடாம இருக்கிறதுக்காகத்தான் அதை நம்ம சொல்றோம். ஆடி மாசம் என்பது தட்சிணாயன காலமாக இருந்தாலும் தை மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலம் ஆரம்பிக்கும். 6 மாத காலம். இந்த உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பெயர்ச்சியும் ஆகட்டும், இந்த ஆடி மாத பலனும் ஆகட்டும், எல்லாமே பாருங்க ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர்றதுனால அதையும் நம்ம சேர்த்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடும் பொழுது, லாபஸ்தானம் என்பது 11ஆம் இடம். 2, 11ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பணபரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த லாபஸ்தானத்தை வக்ரம் பெற்ற சனி பகவானை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயம் வந்து இதுல சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவனுடைய முழங்காலை மனைவி வந்து அமுக்கி விடும் பொழுது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல ரொம்ப ஒரு நல்ல சுபிக்ஷங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. முழங்கால் பகுதி என்பது சனி பகவான் வாசம் செய்யக்கூடிய இடம். சுக்கிரனுடைய வாசம் செய்யக்கூடிய இடம் கையில முழங்கை, பெண்களுடையது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனும் சனி பகவானும் சேரும் பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டுன்னு அது ஒரு கதையாவே சொல்லுவாங்க. சரி, நம்ம இதுக்குள்ள வந்துருவோம். இப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானும் சரி உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல இருந்து இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் படிப்பு மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் இருக்கு அப்படின்னா படிப்பு விஷயத்துல ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ ஸ்தானத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கரு உருவாகுதல், இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். அதையும் தாண்டி திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். திருமணத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்கள் மெயினா கைகூட வாய்ப்பு உண்டு. 11ஆம் இடத்தை பார்ப்பதினால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்தையும் பார்ப்பதினால் சுக்கிர பகவான் பார்க்கறதுனால 2ஆம் திருமணம், அதாவது மறுமணங்கள் முடிக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு இதுவும் ஒரு வகையில ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. வருமானங்கள் அதுல கண்டிப்பா நடக்கும். வருமானங்கள் இது வரைக்கும் இல்லை, வருமானங்களே பத்தலை, வருமானமே இல்லாம இருந்தேன் அப்படின்னாலும் இனிமேல் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள்
தேடி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வருமானங்கள் இரட்டிப்பாக இப்போ கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இதுலேயும் வந்து ஜென்மச்சனி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லாமல் வெளியூர், வெளிநாடு அந்த மாதிரி போயிடணும். அப்போ போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடமாற்றங்கள், அதாவது வந்து ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதான் சொல்கிறான், ஜென்மச்சனியோ பாதச்சனியோ விரையச்சனியோ நடக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் மாற்றம் தாண்டி போய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதுலேயும் வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பணத்தை கட்டிட்டேன், இன்ன வரைக்கும் ஒரு வாய்ப்பே கிடைக்கல, என்ன பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால 6 அப்படிங்கிறது நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எல்லாமே சுமூகமாக முடிவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு நடக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி ஒரு நல்ல மாற்றமாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வையாகப்பட்டதும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10 என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானமாக இருந்தாலும் அந்த தொழிலை முன்னேற்றக்கூடிய கிரகம் அப்படின்னா குருவை சொல்லலாம். அப்போ சுக்கிரனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வையாக இருக்கட்டும், அவர் இருக்கக்கூடிய சுபஸ்தானமாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதை செய்வார். ஆடம்பரமான வீடு கண்டிப்பாக கட்டுவாங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க, வாசனை திரவியங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறது, அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்போ உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். இந்த வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் கிடைச்சாலும் சரி, அவரவருடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்காம போகவே போகாது. ஒரு ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவி அமைவர்களுடைய சுபாவம் சொன்னோம். உயிர்கள் வாழ்க்கையில் சமநிலை பெறுது அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீர் சமநிலை வற்றாமல் இருப்பது சுக்கிரனுடைய கடமையா அதெல்லாம் சொல்றாங்க. அப்போ இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிலம், ஸ்ரோனிதம், நீரழிவு நோய், அதாவது ஒரு விபரீதமாக அமையப்பெறுது. ஒரு நல்லா இல்லை, சுக்கிரன் வந்து நல்ல இடத்துல இல்லை. அப்போ அவர் என்ன ஆகும், ஒரு அதாவது சுக்கிலம் பாதிக்கிறது. ஒரு ஜாதகருக்கு சுக்கிரன் பாதிப்புனா, அதாவது வக்ரமோ நீசமோ திதி சூன்யத்தில் அகப்படுறதோ அஸ்தமனம் பெறுறதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வாழ்க்கையில அவரவருடைய இல்லறத்தை பாதிக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இல்லறத்துல அவ்வளவு நாட்டம் இல்லை, அவ்வளோ ஒரு இல்லற ஒரு வாழ்க்கையே சரியா இல்லை, குடும்பங்கள் நல்லா ஓடலை, சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் ஏற்படுது. இதெல்லாம் காரகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பணியும் உண்டு. அப்போ சுக்கிரன் வந்து யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இந்த சூழ்நிலை தெரியாம ஒரு விஷயத்துல இறங்கக்கூடாது. இதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூரியனோட சேர்ந்துச்சு அப்படின்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாகைக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் ஆயிடும். கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வந்து, அதாவது பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வந்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் ஆயிடும். அப்படி வரும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அப்படி வரும் பொழுது இந்த விதி ஜாதகத்திலேயே அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேபி குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையே இல்லை, டெஸ்ட் பேபி கொடுத்துருங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிடுங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அதுக்கு காரகர் சுக்கிரன். அப்போ நல்ல நிலையில் சாதகமாக அமையலை அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு எந்த காரணத்தை கொண்டும் சுக்கிரன் பாதிப்பு அடையுதுன்னா வாழ்க்கையில் துன்பங்களை சந்திப்பார். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு உள்ள பரிகாரம் என்னங்கிறத தேடுங்க. ஒரு ஜோதிடரை அணுகுங்க, அணுகி அதில் நல்ல விஷயத்தை சாதிச்சு
குழந்தை பேராக இருக்கட்டும், வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் முன்னேற்றங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்குமே ஒரு நல்ல ஒரு காரகராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்கிறதுனால பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.